ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 34. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் காலை 10:30 மணி. வினயின் விகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் கார்ப்பரேட் தலைமையகத்தின் வரவேற்பறையில் தாரணி அமர்ந்திருந்தாள். காய்ச்சல் குறைந்திருந்தாலும் அவளது முகம் வெளுத்து கண்கள் குழி விழுந்து போயிருந்தன. அவளது கைகளில் அந்த முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைலும் அதோடு சேர்த்து ஒரு சிறிய பத்திரிகையும் இருந்தன. மேடம், சார் இன்னும் பிஸியாக இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்று ரிசப்ஷனிஸ்ட் அலட்சியமாக சொல்லிவிட்டு போக தாரணி அமைதியாக தலையசைத்தாள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், சரியாக 3 மணி நேரம் கடந்திருந்தது. வினய் தன்னை வேணும் என்றே காக்க வைக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. தன் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியமும் குற்ற உணர்ச்சியும் அவளது நெஞ்சை அடைத்தது. வினயின் முகத்தை பார்க்க அவளது இதயம் தயாராக இல்லை. என்றாலும் இந்த இறுதி புள்ளியை வைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் தாரணி. மதியம் 1:30 மணிக்கு வினயின் பிஏ லில்லி வந்து, தாரணி மேம், சார் உங்களை உள்ள வர சொன்னார் என்றாள். தாரணி நெஞ்சை திடமாக்கிக் கொண்டு வினயின் கேபினுக்குள் நுழைந்தாள். அங்கே வினய் தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். அவளது வருகையை அவன் சற்றும் சட்டை செய்யவில்லை. அவனது முகத்தில் ஒரு விதமான பாறை போன்ற இறுக்கமும் அலட்சியமும் மட்டுமே குடியேறியிருந்தன. வினய் லேப்டாப்பில் இருந்து கண்களை எடுக்காமலேயே, ஏன் இங்கு வந்து தாரணி என்று மிகவும் குளிர்ந்த அந்நியமான குரலில் கேட்டான். அவனது அந்த குரலே தாரணியின் இதயத்தை ஊசியால் குத்துவது போல் இருந்தது. தன் கைகளில் இருந்த நடுக்கத்தை மறைத்து கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினாள். சார், நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்து ரிலீவ் ஆகிறேன். இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கு வரப்போகிறது இல்லை சார். இது வரைக்கும் நான் பண்ண ஒர்க்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ண தான் இன்றைக்கி நான் வந்தேன் என்று ஃபைலை அவரது மேஜை மீது வைத்தாள். வினய் எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த ஃபைலை தொடக்கூட இல்லை. கேபினில் ஒரு பயங்கரமான மௌனம் நிலவியது. வினய் ஏதாச்சும் பேச மாட்டாரா என்று தாரணியின் ஏங்கிய கண்கள் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. சில நிமிடங்கள் கடந்தும் அவன் மௌனமாகவே இருக்க தாரணி அவளது தழுதழுத்த குரலில் தொடர்ந்தாள். வினய், அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்துக்கு, நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்னை மன்னிச்சிடுங்க வினய் என்று உடைந்த குரலில் கூறினாள். அவள் பேசி முடித்ததும் வினய் மெதுவாக தன் முகத்தை உயர்த்தி அவளை பார்த்தான். அவனது கண்களில் எந்த காதலும் இல்லை, வெறும் வெறும் வெறுமை மட்டுமே இருந்தது. பேசி முடிச்சிட்டியா தாரணி? முடிச்சிட்டுனா நீ கிளம்பலாம் என்று கராராக சொன்னவன் அடுத்த நொடியே இன்டர்காமில், லிலி கொஞ்சம் உள்ளவா, இந்த புது ப்ராஜெக்ட் பற்றி பேசணும் என்று தன் பிஏவிடம் பேச தொடங்கிவிட்டான். லில்லி உள்ளே வந்து ஃபைல்களை விவரிக்க தொடங்க வினய் அவளோடு மிகவும் இயல்பாக பிஸ்னஸ் பேசினான். அங்கே தாரணி என்று ஒருத்தி நிற்பதையே அவன் முற்றிலும் மறந்துவிட்டது போல நடந்து கொண்டான். தாரணியின் நெஞ்சுக்குள் ஒரு பெரும் பூகம்பமே வெடித்தது. அவனது இந்த அலட்சியம் அவளது உயிரை பறிப்பது போல அவளுக்கு வலித்தது. கண்கள் கலங்க, நான் கிளம்புறேன் சார் என்று நடுங்கும் குரலில் அனுமதி கேட்டாள். வினய் லேப்டாப்பில் இருந்து முகத்தை நிமிர்த்தாமலேயே நக்கலாக ஒரு புன்னகையை உதிர்த்தான். அதான் மொத்தமா என்னை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு போறன்னு முடிவு பண்ணிட்டியே தாரணி. இதுக்கு மட்டும் எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? தாராளமா போ என்று வார்த்தைகளால் அவளது இதயத்தை கிழித்தான். தாரணியால் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியவில்லை. விறுவிறுவென்று 2 அடிகள் எடுத்து வைத்து கதவை நோக்கி நடந்தவள் சற்றென்று ஏதோ நினைவுக்கு வந்தவளாக திரும்பி வினயின் மேஜை அருகே வந்தாள். தன் பையில் இருந்த ஒரு சிறிய கவரை எடுத்து அவளது மேஜை மீது வைத்தாள். வினய் புருவங்கள் சுருங்கி, என்ன இது என்பது போல அவளை பார்த்தான். அந்த பத்திரிகையை எடுத்து திறந்து பார்த்த அவனது கண்கள் ஒரு நொடி உறைந்தன. தாரணி வெட்ஸ் செந்தில், இன்னும் 2 நாட்களில் திருமணம். வினய் அதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் தன் முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் கஷ்டப்பட்டு ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டான். ஹோ, மேரேஜா? இன்விடேஷன் கார்டா? வாழ்த்துக்கள். ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிளம்பலாம் என்று மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு மீண்டும் லில்லியிடம், லில்லி, இந்த 3rd பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ என்று பேச தொடங்கினான். தாரணி தன் கண்களால் மட்டுமே அவனிடம் 1000 மன்னிப்புகளை கேட்டுவிட்டு நெஞ்சு வெடிக்க அழுது கொண்டே அந்த கேபினை விட்டு வெளியே ஓடினாள். தாரணி வெளியேறிய அடுத்த நொடி, லில்லி, கெட் அவுட், லீவ் மீ அலோன் என்று வினய் ஆக்ரோஷமாக கத்தினான்.
லில்லி பயந்து போய் உடனே கேபினை விட்டு வெளியேறினாள். வினய் தன் மேஜை மீது இருந்த தாரணியின் திருமண பத்திரிகையை தன் கைகளில் எடுத்தான். அவனது கண்கள் கோபத்தாலும் காதலின் ஏமாற்றத்தாலும் சிவந்தன. அவனது கைகள் நடுங்கின. தாரணி, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கத்திக்கொண்டே அந்த பத்திரிகையை அப்பட்டமாக கிழித்து துண்டு துண்டாக தரையில் எறிந்தான். அப்போது கேபின் கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தான் ஆதித்ய தேவ். தரையில் கிடந்த கிழிந்த பத்திரிகை துண்டுகளையும் வினயின் உடைந்த தோற்றத்தையும் பார்த்த ஆதி நிலைமையை புரிந்து கொண்டு மெதுவாக நடந்து வந்து வினயின் தோள் மீது தன் கையை வைத்தான். வினய் நிமிர்ந்து ஆதியை பார்க்க அவனது கண்கள் கலங்கி இருந்தன. ஆதிக்கு தெரியும் வினய் தாரணியை எவ்வளவு ஆழமாக தன் உயிருக்கு உயிராக காதலித்தான் என்று. வினய், நான் வேணும்னா தாரணி கிட்ட பேசவா? அவ ஏன் இப்படி பண்றான்னு நான் கேட்கவா என்று ஆதி தவிப்போடு கேட்டான். வினய் தன் தலையை பலமாக அசைத்து மறுத்தான். வேண்டாம் ஆதி, அவகிட்ட பேச இனி எதுவுமே இல்லை. அவளோட அப்பாவோட உயிரையும் கௌரவத்தையும் காப்பாற்ற என்னை அப்படியே நடுத்தெருவில் கைவிட்டுட்டு போயிட்டான். இனிமே அவளை பற்றி எந்த ஒரு ஞாபகமும் காதலும் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நான் இன்னைக்கோட மறந்துட போகிறேன். வா மச்சான், இன்னைக்கு நம்ம பப்புக்கு போகலாம். எனக்கு நல்லா குடிக்கணும், இந்த வலியை மறக்கணும் என்று வினய் தன் கண்ணீரை துரைத்து கொண்டு வெறித்தனமாக சிரித்தான். அதே நேரத்தில் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த தாரணி ஒரு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். ஆட்டோ நகர நகர அவளது அணை உடைத்த கண்ணீர் வெள்ளமாய் அவளது கண்ணங்களில் நினைத்தது. நெஞ்சில் தாழ முடியாத வலியோடும் துரோக உணர்ச்சியோடும் அவள் ஆட்டோ ஜன்னல் வழியே விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். தன் காதலை தன் கைகளாலேயே கொன்றுவிட்டு ஒரு மிருகத்தோடு வாழப்போகும் அவளது எதிர்காலம் அவளுக்கு நரகமாய் தெரிந்தது. இனி வினய் தாரணி காதல் என்னவாகும்? வினய் அவளை முற்றிலும் வெறுத்து ஒதுக்குவானா? இல்லை தாரணியின் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு வேறு வழியில் செல்வானா? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.